தோழர் கே.எஸ். அப்துல் ரஹ்மான் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். கொலைகார இஸ்ரேலை போரை நிறுத்து என்ற இந்த மகத்தான பேரணிக்கும் மாநாட்டிற்கும் ஒருங்கிணைத்திருக்கூடிய பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு மீண்டும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேண்டுகோளோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். இஸ்ரேல் என்ற நாடு என்ற சொல்லாடல் இங்கே பயன்படுத்தப்பட்டது. அதை பயன்படுத்தியவர்களுக்கு மட்டும் இஸ்ரேல் ஒரு நாடல்ல, இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இயக்கம். ஆக ஆக்கிரமிப்பு அரசாகவே, பயங்கரவாத சியோனிச பயங்கரவாத அரசாகவே அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நான் வேண்டுகோளை வைக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் பலஸ்தீன மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையோடு நாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கின்றோம். அந்த மண்ணிலே வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை பலஸ்தீனிலே, கஸ்ஸாவிலே அந்த மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட ஒரு வீடியோவை பார்த்தேன். வெடிகுண்டுகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு ஒரு சிறுவன் சிரித்துக் கொண்டு வீடியோ எடுத்து போடுகின்றான். இஸ்ரேலுடைய குண்டுகளுக்கு சற்று கூட அஞ்சாத ஒரு தலைமுறையை இன்றைக்கு பலஸ்தீன் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். லிபியாவினுடைய இத்தாலியினுடைய அரசு சர்வாதிகாரிகள் லிபியாவினுடைய உமர் முக்தாரோடு நீங்கள் எப்பொழுது சரணடைவீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், ஒன்று போராடுவோம் அல்லது மரணம் அடைவோம், ஒருபோதும் சரணடைய மாட்டோம், உங்களுக்கு எங்களுடைய தலைமுறைகள் பதில் சொல்லும் என்று சொன்னதை பலஸ்தீன் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்க சகோதரர்களே, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றில்லாவிட்டால் நாளை எப்படி பைத்துல் முகத்தஸை சலாவுதீன் அய்யூபி மீட்டெடுத்தாரோ அதை போல பலஸ்தீனை மீட்டெடுக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய அந்த சிறுவர்கள் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பலஸ்தீனை மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல இருந்து கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தீட்சியம் பலஸ்தீனம் மலரும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. இந்த நாட்டின் உலகத்திலே இருக்கக்கூடிய கல்லும் மண்ணும் கூட யூதனை வெறுக்கும் ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னார்கள். நிச்சயம் அந்த காலகட்டம் மலரும். இன்றைக்கு அரசியல் ரீதியாக இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 140க்கும் மேலான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறது. நாம் நடத்தக்கூடிய பேரணியை விட பிரம்மாண்டமான பேரணி ஸ்பெயினிலும் ஆஸ்திரேலியாவிலும் எவர்கள் எல்லாம் இஸ்ரேலை ஆதரித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த மண்ணில் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்திருக்கிறது என்பதை இந்த இறை தூதருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறது, நிஜப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காலம் ஒரு நாள் மலரும், பலஸ்தீனும் ஒரு நாள் நிச்சயமாக மலரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை வடிவமைத்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைக்கு நன்றி தெரிவிப்பதோடு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் நினைவுறுத்துகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பலஸ்தீன் என்பது பறிக்கப்பட்டது நிலத்தை பறிப்பதன் மூலமாக. வட்டிக்கு கொடுத்தார்கள், விலைக்கு வாங்கினார்கள், பல்வேறு வழிமுறையின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை அபகரித்துக் கொண்டுதான் பலஸ்தீன் என்ற மண்ணை இஸ்ரேல் அபகரித்தது என்று சொன்னால் அந்த ஆபத்து வடக்கில் இருந்து தமிழ்நாட்டையும் தழுவிக் கொண்டிருக்கிறது. நாம் பலஸ்தீனுடைய கஸ்ஸாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை வடவர்களிலிருந்து மீட்க வேண்டிய போராட்டத்தையும் நாம் கையில் எடுக்க வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஓட்சோரிகளாக நம் நிலங்களையும் அதிகாரத்தையும் வடவர்கள் அபகரிக்கக்கூடிய ஆபத்தையும் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புக்கு ஒரு பெரியாரிய ஆதரவாளனாக நான் நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.